தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை இன்றைக்கு பெற்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உறுதியா நம்ம கூட நிக்குது. கடந்த 4 ஆண்டுகளா நாட்டு மக்கள் எல்லாருமே பாராட்டுகிற அளவுக்கு சாதனை திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசு 2026 புத்தாண்டு பிறந்ததுமே இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நீங்க எல்லாரும் செய்திகளில் பார்த்திருப்பீங்க. அரசு ஊழியர்களோட 22 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்த நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அரசு ஓய்வூதியம் என்பது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கை துணையோட வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய சமூக பாதுகாப்பு, அதையும் மறுபடியும் நாம உறுதி செஞ்சிருக்கிறோம். இதன் மூலமா நிச்சயமற்ற எதிர்காலம் என்ற நிலையிலிருந்து நம்பிக்கை அளிக்கிற எதிர்காலத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ அரசு ஊழியர்கள் கொடுக்கிற பேட்டியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாங்க? எங்க ஓய்வு கால வாழ்க்கைய முதலமைச்சர் அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலம் 6.5 லட்சம் பேர் வாழ்க்கையில முதலமைச்சர் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாட்டில் சாமானிய மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த திட்டத்தை எல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாம செஞ்சு காட்டி இருக்கிறோம். அதே போல அடுத்த முக்கிய அறிவிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,22,91,710 அரிசி அட்டைதாரர்கள் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் நாளை கொண்டாட 3,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிச்சிருக்கிறோம். அந்த ரொக்கம் மட்டுமல்ல, பொங்கல் பரிசு தொகுப்பா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு வழங்கவும் ஆணையிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரையில் எந்த வருஷம் இல்லாத வகையில் முன்கூட்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நாளை நான் சென்னையில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைக்க இருக்கிறேன். அதை ஒட்டி எல்லா மாவட்டத்திலையும் 3,000 ரூபாய் ரொக்க பணம், பரிசு தொகுப்பு, வேஷ்டி சேலைன்னு எல்லாம் சேர்த்து மொத்தமா 7,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்க போறோம். வர்ற பொங்கல் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கல். இது மட்டுமா?